Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய NTPC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். Group D எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். SSC 2025 கான எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் Lakshmi Max ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரிவிஷன் கிளாसेस, டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாसेसும் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படினா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்டர்டே பாத்தீங்கன்னா RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்து வந்திருக்கு. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்ட்டா ஒரு 23 நாள் தான் கையில இருக்கு. அப்படிதானே? NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு 23 டேஸ் தான் கையில இருக்கு. இந்த 23 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 8 ஃபுல் டெஸ்ட் ஆது எடுத்துருங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தா கூட 8 ஃபுல் டெஸ்ட் எடுத்துறலாம். டெய்லி ஃபுல் டெஸ்ட் எடுத்தா கூட ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் எடுத்துறலாம். சோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஓகேவா? சோ இது எப்படி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல NTPC கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் பிராக்டிஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எந்த டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதோட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். CBT 1 ஓட டெஸ்டும் கவர் ஆகும். CBT 2 ஓட டெஸ்டும் கவர் ஆகும். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்பவே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்திருக்கோம். ஒரு 18 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உங்களால ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள உள்ள போக முடியும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு குரூப் டி லெவலுக்கோ இல்லனா ஒரு லோ லெவல் ஜாபுக்குள்ள போயிட்டாலும் அடுத்தடுத்து ஹையர் லெவலுக்கும் பாத்தீங்கன்னா கிளாसेस எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகும். ஓகே, சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரே பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 3ஐ காட்டும் முகத்திற்கு எதிரே உள்ள எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஒரே பகடை அப்படிதானே? சோ the 3 different position of the same dice are shown. Find the number on the face opposite the face showing 3. 3க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஓகேவா? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ ஒரே டைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டைஸை உருட்டும் போது இந்த மாதிரி விழுது. அடுத்து ஒரு வாட்டி நான் உருட்டும் போது இந்த மாதிரி விழுது. அடுத்து ஒரு வாட்டி நான் டைஸை உருட்டும் போது எனக்கு இந்த மாதிரி விழுது. ஓகே, ஒரே டைஸ் தான். நம்ம வீட்ல எல்லாம் விளையாடுவோம் இல்லையா? ஒரு வாட்டி போடும்போது 3 மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெரியும். அப்படிதானே? இப்போ 3க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த 2 டைஸையும் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இந்த 2 இதையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இப்ப செக் பண்றேன். இங்கேயும் எனக்கு 3 இருக்கு, இங்கேயும் எனக்கு 3 இருக்கு. ரெண்டுலயுமே சேம் நம்பர் இருக்கு. அப்ப இந்த 3யை கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். அப்ப 3யை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனா 6 1ன்னு வருதா? சோ 6 1. அடுத்து இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. ரெண்டுலயுமே சேம் நம்பர் இருக்கும்போது அப்ப என்ன கிடைக்கும்? 3க்கு ஆப்போசிட்ல 3 எழுதிரலாம். 5 4. ஓகே, 5 4. ஓகே, ஒரு டைஸ் இருக்குன்னா அதுல எத்தனை முகங்கள் இருக்கும், எத்தனை ஃபேசஸ் வந்து இருக்கும்? 6 இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். ஏற்கனவே 6க்கு ஆப்போசிட்ல 5ன்னு சொல்லியாச்சு. 1க்கு ஆப்போசிட்ல 4 வரும்னு சொல்லியாச்சு. 6க்கு ஆப்போசிட்ல 5, 5க்கு ஆப்போசிட்ல 6, 1க்கு ஆப்போசிட்ல 4 வரும், 4க்கு ஆப்போசிட்ல 1 வரும்னு சொல்லியாச்சு. அப்போ 1 4 5 6 இதெல்லாம் விட்டுருங்க. மீதி யார் இருக்காங்க? 2ம் 3ம் தான் இருக்காங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 3, 3க்கு ஆப்போசிட்ல 2. क्वेश्चनல கேட்டதும் 3க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? 2. சோ 2ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? if the ratio of the present age of A to B is 3:4 and the ratio of the present age of B to C is 6:5, if the present age of C is 20 years, then what is the present age of A? A மற்றும் B இன் தற்போதைய வயது விகிதம் 3:4. B மற்றும் C யோட வயது விகிதம் 6:5. C இன் தற்போதைய வயது 20. A இன் தற்போதைய வயது என்ன? அதாவது A:B வந்து பாத்தீங்கன்னா 3:4ன்னு கொடுத்திருக்காங்க. B:C பாத்தீங்கன்னா 6:5. நான் இங்க C போட்டுக்கிறேன். அப்போ B:C னா B க்கு நேரா 6, C க்கு நேரா 5. ஓகே, C யோட present age பாத்தீங்கன்னா 20. A யோட present age என்ன? தற்போதைய வயது என்ன? இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு, பிக்கு 4 இருக்கு, இங்க பிக்கு என்ன இருக்கு 6 இருக்கு. அப்போ வேற வேற நம்பர் இருக்கு. அப்போ நான் ரெண்டையும் ஒரே நம்பரா கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 12 கிடைக்குமா? எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ 12. அப்போ இதை 12 மாற்றணும்னா இதை ஃபுல்லாக நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 6 12 மாற்றணும்னா இது கூட வரக்கூடிய இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், A:B:C. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, 9:12 அப்படி தானே? ஓகே, ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்கும், 2 × 6 12, ஏற்கனவே 12 போட்டேன். 5 × 2 10. ஓகே, ஸோ போட்டாச்சா? அப்போ ABCயோட வயது விகிதங்கள் 9:12:10. ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சியின் தற்போதைய வயது என்ன, 20. சியோட தற்போதைய வயது ரேஷியோல என்ன, 10. அப்ப 10 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 20க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும், 0 கட் பண்ணா 1 பார்ட் வந்து 2 கிடைக்கும். அப்ப யாரோட வயசு கேட்டிருக்காங்க, ஏயோட வயசு கேட்டிருக்காங்க. ஏயோட வயசு எத்தனை பார்ட், 9 பார்ட். 1 பார்ட் 2னா 9 பார்ட் என்ன வரும், 9 × 2 18 இயர்ஸ். 18 இயர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. யாருக்கு கேட்டிருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் பியோட பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், சியோட அதாவது 1 பார்ட் 2, ஏனா ஏயோடது 9 பார்ட், ஸோ 9 × 2 போட்டோம். அப்போ பியோடது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று சொன்னேன்னா, ஸோ A:B:C கொண்டு வரதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொன்று வந்து ஃபில்லப் மெத்தட். ஃபில்லப் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபில் பண்ணி விடணும், அவ்வளோதான். A:B:C போட்டுக்கோங்க. A:B:C. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது, 3:4. அடுத்து வந்து 6:5 கிடைச்சது. 3:4 அடுத்து 6:5 கிடைச்சதா? ஸோ இப்போ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்து சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ எல்சிஎம்மே எடுக்க வேண்டாம், ஃபில்லப் மெத்தட். ஓகேவா? ஸோ 2 ஷார்ட்கட்டில் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் ஒரு டாபிக் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டாபிக்ல ஃபில்லப் மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன், பேலன்சிங் மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படிதானே? இப்போ இது பக்கத்துல எதுவுமே இல்லையா? ஸோ பக்கத்துல என்ன இருக்கு, 4 இருக்கா? ஸோ 4 தூக்கி போடுங்க. ஓகே, ஸோ இங்க என்ன வேல்யூ வரும்னு தெரியாதா? இங்க என்ன இருக்கு, 6 இருக்கா? 6 தூக்கி இங்க போடுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 18, 6 4 24, 5 4 20. ஓகே, அப்போ A:B:C என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படிதானே? எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கு. 2ஆல கட் பண்ணா 9 2 18, 12 2 24, 10 2 20, 9:12:10. மேல பாருங்க, அதே ரேஷியோ வந்துருச்சா? நீங்க பேலன்சிங் மெத்தட் படியும் ரேஷியோ கொண்டு வரலாம், ஃபில்லப் மெத்தட் படியும் கொண்டு வரலாம். எல்லா ஷார்ட்கட்டுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் each edge of a cube is increased by 50%, the percentage increase in the lateral surface area. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு விளிம்பும் 50% அதிகரிக்கப்பட்டால் அதன் பக்கவாட்டு பரப்பளவில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். x+y + xy / 100. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகே, கூடி குறையுது இல்லைன்னா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ அதிகமாகுது, 50% அதிகமாகுது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவது என்ன ஆகுது, 50% தான் அதிகமாகுது. ஓகே, ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 50 + 50 + 50 × 50 / 100. ஸோ 50 50 100. ஓகேவா? ஸோ 0 0 கட் பண்ணிடலாம். 5 5 25. ஸோ 100 + 25 உங்களுக்கு என்ன வரும், 125% கிடைக்கும். அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியால எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125% அதிகரிக்கும். 125ங்கிறது ஆப்ஷன் டி. இப்போ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேற மெத்தட்ல போட்டிருப்பாங்க. இனிஷியலா அந்த கியூபோட சைடை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதுல இருந்து A² கொண்டு வந்து அதை கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிரும். நீங்க இந்த மாதிரி கூடி குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன் when the mirror is placed at PQ. கீழே காட்டப்பட்டுள்ளபடி PQ-வில் கண்ணாடி வைக்கப்படும் போது கொடுக்கப்பட்ட கலவையின் சரியான பிரதிபலிப்பு படத்தை கண்டறியவும். அதாவது இந்த இதெல்லாம், இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எங்க போய் பாக்குறீங்கன்னா ஒரு கண்ணாடியை முன்னாடி வச்சு பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு படம் வந்து எப்படி தெரியும், அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கண்ணாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்திருக்கேன், லெஃப்ட்ல உள்ளது எல்லாமே ரைட்டுக்கு போகும், ரைட்ல உள்ளது எல்லாமே எங்க வந்துரும், லெஃப்ட்டுக்கு வரும்னு சொன்னேன். அப்ப லெஃப்ட்ல இருக்க ஆம்பரசன் எங்க வந்துரும், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போகும். அப்ப இப்படி ஆம்பரசன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரைட்டுக்கு போகும்போது அந்த இடமும் அப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மாறும், அதோட பொசிஷனும் லெஃப்ட் ரைட் மாறும். இப்ப இப்படி இருந்துச்சுன்னா இதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி போகும், சோ எந்த மாதிரி போகும் உங்களுக்கு, சோ இந்த மாதிரி வருமா, ஆம்பரசன் இப்படி வந்துரும்.
ஓகே கரெக்டா. ஸோ அடுத்து அட்டு இப்படி இருக்கு அட்டு. இங்கே வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த முட்டை இங்கே வந்துடும், இந்த கோடு இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கு. 5 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, இப்படி போடுற 5 கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும், இப்படி தெரியும். அடுத்து என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ இப்படி இருக்க 4 இங்கே வரும்போது இந்த மாதிரி மாறிடும். ஓகே. ஸோ அடுத்து இங்கே 3 இருக்கு. 3 இப்படி இருக்கா, ஸோ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி மாறிடும். ஓகே. ஸோ அடுத்து வேற என்ன இருக்கு, 6 வந்து இப்படி இருக்கா, இப்படி இருக்க 6 இந்த மாதிரி திரும்பிடும். அதாவது லெஃப்ட் ரைட்னு மாறிடும். அடுத்து ஏ வந்து என்னதான் லெஃப்ட் ரைட்னு பிரிச்சாலும் அதே மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆர் வந்து லெஃப்ட் ரைட் பிரிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். இ வந்து இந்த மாதிரி ஆகும். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகே. ஸோ இங்க 7லாம் வந்திருக்கு பாருங்க, அதனால இது வந்து தப்பு. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் நீங்க இதுக்கு குயிக்கா வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? புரியுதா? ஸோ கண்ணாடினா லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போகும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு வரும். அதே வாட்டர்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே வரும். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்க படிக்கணும் அப்படின்னா ரீசனிங் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா. ஸோ எதுக்காக அகைன் அண்ட் அகைன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நாம கொண்டு போறது பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ். ஓகேவா. ஸோ அதே இது நீங்க பேசிக் தெரியாம ரிவிஷன் கிளாஸ்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே டாபிக் வைஸா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே. ஸோ இதில் எத்தனை முக்கோணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிங்கன்னா குயிக்காக ஆன்சர் வந்துடும். இப்போ இதை நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு முக்கோணத்தில் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, இப்படி ஒரு முக்கோணம் போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டாங்கன்னா அதில் 3 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி தானே எதுலாம்? ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லான முக்கோணம் மொத்தமாக 3 வருதா? அப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டாலே அதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு அர்த்தம்? 3 முக்கோணங்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இதுல அப்ப எத்தனை இருக்கும் உங்களுக்கு? இதுல ஒரு குட்டி முக்கோணம், அதுல நடுவுல கோடு போட்டிருக்காங்க. அப்ப இதுல ஒரு 3 வந்துருமா? ஓகே. ஸோ அந்த 3 நான் போட்டேன். அடுத்து பாருங்க, அடுத்து எங்க இருக்கு அப்படின்னா அடுத்து அதே இதுல பெருசு எடுத்துக்கோங்க. ஸோ கீழே வரைக்கும் வாங்க. கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா அதே ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே இது நடுவுல ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்ப இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 3 முக்கோணம் இருக்கா? ஸோ 3 ஆச்சு. ஓகே. ஸோ எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு. ஓகேவா. ஸோ அடுத்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழையும் அதே மாதிரி, நான் கீழையும் அதே மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ கீழையும் அதே மாதிரி போட்டேன்னா கீழே இதே மாதிரி இங்க இதே மாதிரி தான் ஒரு முக்கோணம் நடுவுல ஒரு கோடு போயிருக்கு. அப்ப இதுல எத்தனை இருக்கும்? ஒரு 3 முக்கோணம் இருக்குமா? 3 ஆச்சு. பிளஸ் அடுத்து சுத்தி இருக்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. வெளிப்புறத்துல இருக்கிறது எல்லாமே. வெளிப்புறத்துல எத்தனை இருக்கு? இது ஒரு முக்கோணம் தானே, 1. இது ஒரு முக்கோணம் தானே, 2, 3, 4 ஆச்சா? ஓகே. சோ அப்போ 9, 4, 13 ஆச்சு. இப்போ இன்னும் 2 முக்கோணம் இதுல இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஏன்னா இந்த 2 முக்கோணங்கள் கண்டுபிடிக்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? திணறுவாங்க. ஏன்னா 13 வரைக்கும் எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது போகையும் இதுல இன்னும் 2 முக்கோணம் இருக்கு. அது எந்த முக்கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எந்த முக்கோணத்தை சொல்லலாம்? அதாவது இந்த முக்கோணத்தை நம்ம கவுண்டே பண்ணல. இந்த முக்கோணம் ஒன்று நாம கவுண்ட் பண்ணல. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தையும் நாம கவுண்ட் பண்ணல. ஓகே. ஸோ 2 முக்கோணம் வருதா? இதையும் நாம கவுண்ட் பண்ணல. ஸோ இந்த 2ஓட சேர்த்தா டோட்டலா 15 முக்கோணங்கள் வருது. ஓகே. ஸோ புரியுதா எத்தனை முக்கோணங்கள் வருதுங்கிறது? புரியுதா? தெளிவா நல்லா கவனிங்க. இன்னும் ஒரே ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ படத்தை தெளிவா கவனிக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கி, நான் சொன்ன இந்த ஷேப் கிடைக்கா? அப்ப இதுல 3 முக்கோணங்கள் வந்து வந்துரும். ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இங்க வர பார்க்கும்போது மறுபடியும் இந்த ஷேப் கிடைக்கும். அப்படிதானே? அதாவது இதுல வரைஞ்சு காட்டினேன்னா, ஸோ இதுல வரைஞ்சு காட்டும் போது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த முக்கோணத்துல ஒரு 3 கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த 3ஐயும் நான் எழுதிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள 3 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல இதே மாதிரி போட்டேன் அப்படின்னா அதே ஷேப் கிடைக்கி. அதுல ஒரு 3 எழுதிட்டேன். அடுத்து மீதி இருக்க 4 வந்து இந்த வெளியில இருக்க 4. ஓகே. ஸோ இந்த 2 எங்க விட்டோம் அப்படிங்கிறது தெரியுதா? இந்த 2 எங்க விட்டுருக்கோம்? நம்ம இந்த 2 வந்து எங்க வரும்? ஸோ இந்த இடத்துல வரும். இந்த ஷேப்பை வந்து நாம விட்டுட்டோம். ஓகேவா. அப்ப இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கோடு போட்டு 3 கவுண்ட் பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி நாம இதை எங்க கவுண்ட் பண்ணிட்டோம்? இந்த முக்கோணத்தை எங்க நாம கவுண்ட் பண்ணோங்கிறது ஞாபகம் இருக்கா? அதாவது நான் இப்ப சொல்றது நான் 2 கலர்ல போட்டு காட்டுறேன்.
ஸோ நான் போட்டிருக்க இந்த ரெண்டு வந்து நான் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் உள்ள முக்கோணம், இந்த சைடில் உள்ள முக்கோணம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் தான் இந்த மாதிரி முக்கோணம் போட்டு நடுசில் ஒரு கோடு போட்டால் 3 வரும்னு சொல்கிறீங்களா, அப்போ இங்கேயும் நடுசில் கோடு இருக்குல்ல, அப்போ இதை 3ன்னு கவுண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. பட் இந்த முக்கோணத்தை நம்ம ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம், இந்த முக்கோணத்தையும் ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த நடுவில் கோடு போட்டும் கவுண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக கவுண்ட் பண்ணோம். எந்த ஷேப்பில்? இந்த ஷேப்பில் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஷேப்பை வச்சு இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இது ஃபுல்லா சேர்த்து 3ன்னு போட்டிருந்தோம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்தையும் நாம கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த தனியா வரக்கூடிய இடத்தை நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். அந்த மொத்தமா வரக்கூடிய பெரிய இடத்தை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணல. அதுதான் அந்த 2. ஓகேவா? சோ அதுதான் எது? இந்த 2 தான் அது. ஓகே, சோ இந்த 2 தான் கடைசி நீங்க கண்டுபிடிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ தெளிவா கவனிக்கணும், படத்துல எங்கேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 13, 14, 15 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் நமக்கு, 13, 14, 15 படத்தை தெளிவா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா எத்தனை முக்கோணம்ங்கிறது தெரிஞ்சிடும். பட் இதுக்கான ஆன்சர் வந்து 13 இல்ல. ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிச்சது 13, அதுக்கப்புறம் ஒரு 2 சொன்னேன்னா அப்போ 15 முக்கோணங்கள் வந்து இதுல இருக்கு. ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன் கோட் டார்க் கலர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து டேஸ் ஆர் பிரைட்டு அப்படிங்கிறத WUTUKUன்னு எழுதுறோம். நைட்ஸ் ஆர் டார்க்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுறோம். பெயின் பிரைட்டு அப்படிங்கிறத இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஸோ நைட்டு அப்படிங்கிறதுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த டாபிக் அப்படின்னா சைனீஸ் கோடிங் டிகோடிங் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ சைனீஸ் கோடிங் டிகோடிங்னா ஒன்று போல இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டார்க் கலருங்கிறத டார்க் கலர் அப்படிங்கிறத YUNUன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இப்போ ஒன்று போல் இருக்கிறதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணணும். எப்படி நான் ரவுண்ட் பண்ணலாம்? டார்க் எங்கெல்லாம் இருக்குது? ஸோ இங்கேயும் எனக்கு டார்க் இருக்குது. இங்கேருந்து 3வது இதில் பாருங்க, இங்கேயும் எனக்கு டார்க் இருக்குது. அப்போ இதுலையும் காமனாக இருக்கக்கூடியது உங்களுக்கு என்னது? NU வந்து காமனாக இருக்குது. இப்போ எதுக்கான கோடு கேட்டிருக்காங்க? நைட்ஸுக்கான கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நைட்ஸுங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இந்த R இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? இந்த வரியில் KUவும் PUவும் இருக்குது. கொஷினில் கொடுத்தது அப்படியே நான் எழுதிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த R இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் ரவுண்ட் பண்ணலாம். இங்கேயும் R இருக்கு, இங்கேயும் எனக்கு R இருக்கு. ஸோ நான் இதையும் ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ இங்கேயும் சேமானது என்ன இருக்கு? இங்கேயும் KU இருக்கு, இங்கேயும் எனக்கு KU இருக்கு. ஓகே, ஸோ அப்போ Rங்கிறது எனக்கு என்னது? KU. ஓகே, இப்போ எதுக்கு கேட்டிருக்காங்க? நைட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நைட்ஸுக்கானது என்ன வரும்? மிச்சம் இருக்க PU தான் நைட்ஸுக்கானது. ஸோ PU அப்படிங்கிறது ஆப்ஷன் B. புரியுதா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நைட்ஸுங்கிறது இங்கே தான் இருக்கு. இதுக்கான கோடு வந்து நைட்ஸ் R டார்க்குங்கிறது KU NU PUன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம என்ன பண்ணிட்டோம்? சேமா இருக்க எல்லாத்தையுமே சர்க்கிள் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்க PU தான் யாருக்கு? நைட்ஸுக்கு வருவாங்க. ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சேமா இருக்கிறதெல்லாம் சர்க்கிள் பண்ணியே குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? E1H2K6 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இங்கே என்ன லாஜிக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கான லாஜிக் கண்டுபிடிச்சிடலாமா? 1 வந்து 2ஆ மாற்றிருக்காங்க. 1 2ஆ எப்படி மாற்றலாம்? 1 கூட 1 ஆட் பண்ணாலும் 2ஆ மாறும், 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணாலும் 2ஆ மாறும். இங்கே 2ன்னு ஆரம்பிச்சு 24ல் முடிஞ்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கலாம்? ஆட் பண்ணால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ 1 × 2 2 கிடைச்சிரும். 2லேருந்து 6க்கு போகணும்னா × 3 பண்ணணும். 6லேருந்து 4க்கு போகணும் அப்படின்னா × 4. அப்போ பேட்டர்ன் தெரிஞ்சிருது. × 2 × 3 × 4. அப்போ அடுத்து உள்ளது உங்களுக்கு என்னவா இருக்கும்? × 5ன்றது இருக்கும். அப்போ 24 × 5 என்னது? 120. அப்போ இங்கே நான் ஆன்சர் பாருங்க, எது 120ல் ஆரம்பிச்சிருக்கு? ஆப்ஷன் பியும் 120ல் இருக்கு, ஆப்ஷன் டியும் 120ல் இருக்கு. இப்போதைக்கு இது 2 மட்டும் தான் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து லெட்டர்ஸை செக் பண்ணுங்க. ஈலேருந்து ஹச்சுக்கு போயிருக்காங்க. இ வந்து 5வது இடத்துல இருக்கு, ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? +3 போயிருக்காங்க. ஹச்ல இருந்து கேக்கு போனோம். ஹச் 8வது இடம், கே வந்து 11வது இடம். சோ +3 போனோம். கேல இருந்து எண்ணுக்கு போனோம். சோ 11வது இடம், என் வந்து 14. சோ +3 போனோம். அப்ப எண்ணுல இருந்து என்ன பேட்டர்ன்? நீங்க +3 +3 +3. அப்ப எண்ணுல இருந்து +3 போனீங்கன்னா 17. 17th பிளேஸ்ல யார் இருக்கா? Q இருக்காங்க. அப்படிதானே? 17th பிளேஸ்ல யார் இருக்காங்க? Q இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P120 கிடையாது, Q120. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
3x 12 and 2x plus 7 are in proportion. Then 6x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? 3x 3x 12 2x plus 7 வந்து ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அதாவது a b c d வந்து விகிதாச்சாரத்துல இருந்தா அதை எப்படி எழுதலாம்? a by b equal to c by d ன்னு எழுதலாம். அப்படிதானே? சோ a b c d இங்க கூடிய 4 நம்பர் ப்ரொபோர்ஷனா இருக்குன்னா a by b equal to c by d ன்னு எழுதலாம். இங்க a இருக்க இடத்துல 3 இருக்கு, b இருக்க இடத்துல x இருக்கு, c இருக்க இடத்துல 12, d இருக்க இடத்துல இது இருக்கு. அப்ப 3/x equal to 12 by 2x plus 7. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 3 into 2x plus 7 equal to 12x. மல்டிப்ளை பண்ணா 6x plus 21 equal to 12x. x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு x ஓட வேல்யூ 12x minus 6x என்னது? 6x equal to 21. இதுல இருந்து x is equal to 21/6. so 7/2 கிடைக்கும். x ஓட வேல்யூ என்னது? 7/2. 7 3 21 2 3 6 ன்னு கட் பண்ணிரலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 6x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6x ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? x ஓட வேல்யூ 7/2 னா 6 into 7/2 1 2 3. அப்போ 3 into 7 21. அப்போ 6x ஓட வேல்யூ 21. 21ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா இல்லை பிளட் ரிலேஷன் அப்படிதானே. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, 8 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, பிலேருந்து டபிள்யூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரி என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் த பிரதர் ஆஃப் ஜி. இந்த பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வரியை ரீட் பண்ணிட்டு நீங்க பிளேஸ் பண்ணிருங்க, டயக்ராம்ல வந்து வரைஞ்சிருங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் ரீட் பண்ணி அந்த டயக்ராம்ல பிளேஸ் பண்ண ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் த பிரதர் ஆஃப் ஜி. ஓகேவா? ஸோ பில இருந்து டபிள்யூ வரைக்கும் 8 பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. பி என்பவர் ஜியின் சகோதரர். ஓகே, ஸோ பி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோட சகோதரன். ஓகேவா? ஸோ அப்போ பி வந்து யாருக்கு சகோதரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு சகோதரன். ஓகே, நான் பசங்க எல்லாரையும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்க எல்லாரையும் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜிக்கு பி சகோதரன்னா பி வந்து பையனா தான் இருப்பான், அதனால பி வந்து நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? T is the son of W. T வந்து யாருன்னா W ஓட பையன். இப்போதைக்கு எனக்கு எங்க பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ W ஓட பையன் தான் Tன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, W ஓட பையன் வந்து T. ஓகே, டி என்பவர் டபிள்யூவின் மகன். இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா, ஏன்னா இந்த இடத்துல என்னால் இப்போதைக்கு பிளேஸ் பண்ண முடியாது, ஸோ நான் தனியாக வச்சுக்கிறேன். ஓ இஸ் த சன் ஆஃப் ஜி. ஜியோட சன் யாருன்னா ஓ. ஓகேவா? ஸோ ஓ என்பவர் ஜியின் மகன். அப்போ ஜி இங்க இருக்காரா? அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் யாருன்னா ஓ. நான் பையன் எல்லாரையும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்க எல்லாரையும் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஹச் இஸ் டீஸ் ஒய்ஃப். ஹச் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட ஒய்ஃப். ஓகேவா? ஸோ டியோட ஒய்ஃப் தான் ஹச். அப்போ டியோட ஒய்ஃப் தான் ஹச். ஒய்ஃப்னா யாரு? பொண்ணா தானே இருப்பாங்க. அப்ப டியோட ஒய்ஃப் ஹச்னா ஹச் வந்து பொண்ணா இருப்பாங்க, டி வந்து பையனா இருப்பாங்க. அப்படிதானே? டியோட ஒய்ஃப் வந்து ஹச்னா கண்டிப்பா அவரு ஹஸ்பண்டா இருக்காருன்னா எப்படி இருக்கணும்? பையனா தான் இருக்கணும். அப்படிதானே? அப்ப டியோட ஒய்ஃப் ஹச்னா அவங்கள சர்க்கிள் பண்ணிக்கலாம், டி வந்து பையனா இருப்பாரு. இப்போதைக்கு இந்த ரெண்டு க்ளூவையும் என்னால இந்த படத்துல பிளேஸ் பண்ண முடியாது, தனியா வச்சுக்கிறேன். அடுத்த வரியை ரீட் பண்றேன். ஜி அண்ட் டபிள்யூ ஆர் சிஸ்டர்ஸ். ஜியும் டபிள்யூவும் சிஸ்டர்ஸ். ஸோ டபிள்யூ எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா? அப்ப இதை ஜியும் டபிள்யூவும் சிஸ்டர்ஸ்னா இதை அப்படி கொண்டு வந்து இதுல ஒட்டிரலாமா? ஏன்னா ஜியும் டபிள்யூவும் சிஸ்டர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? ஜி மற்றும் டபிள்யூ ஆகியோர் சகோதரிகள். ஏற்கனவே இங்க ஜி போட்டேன், இங்க ஏற்கனவே டபிள்யூவோட பையன் டீன் போட்டிருக்கேன். இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க ஒட்டிரலாமா? சகோதரிகள்னா யாரு? ரெண்டு பேருமே பொண்ணாதான் இருப்பாங்க. அப்போ ஜியும் டபிள்யூவும் சிஸ்டர்ஸ். ஏற்கனவே இங்க ஒரு க்ளூ வச்சிருக்கேன், டபிள்யூவோட பையன் தான் டீன். இதை எடுத்துட்டு வந்து இதுல மெர்ஜ் பண்ணிட்டேன்னா அடுத்து பாருங்க. வேற என்னது? எஃப் இஸ் த சன் ஆஃப் பி. எஃப் என்பவர் பி இன் மகன். அப்போ பி இங்க இருக்காரு, பிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் யாருன்னா எஃப். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? D is the father of B. D யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட அப்பா. பி எங்க இருக்காரு? பி இங்க இருக்காரு. அவரோட அப்பா தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? டின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவரோட அப்பா யாரு? ஹச்சுக்கு ஹஸ்பண்ட். அப்படிதானே? அந்த டியோட ஒய்ஃப் தான் யாரு? ஹச்சு. அப்ப இதை கொண்டு வந்து இதுல சொருவிடலாமா? அப்ப இதுல மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? D is the father of B. ஓகே, how is H related to O? H என்பவர் ஓவுடன் எவ்வாறு
எவ்வாறு தொடர்புடையவர். ஓகே, ஹச் என்பவர் ஓவுடன் எவ்வாறு தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஹவ் இஸ் ஹச் ரிலேட்டட் டு ஓ? ஹச் ஓவுக்கு என்ன உறவு முறை? ஓகே, ஹச் ஓவுக்கு என்ன உறவு முறை? ஹச்சோட பையன் யாரு? பி. பியோட சிஸ்டர் யாரு? ஜி. அப்படிதானே? பியோட சிஸ்டர் யாரு? ஜி. அப்போ ஹச்சோட பொண்ணா இருப்பாங்க. பியோட பையன், ஹச்சோட பையன் வந்து யாரு? பி. அப்படிதானே? ஹச்சோட பையன் யாரு? பி. அப்போ பியோட தங்கச்சியோ அக்காவோ ஹச்சுக்கு பொண்ணா இருப்பாங்க. அப்படிதானே? அப்போ ஹச்சோட பொண்ணு வந்து யாருன்னா, இல்லைன்னா இதை இப்படி சென்டரா போட்டும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க 3 பேருக்குமே அப்பா அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். இந்த பிஜி டபிள்யூட அப்பா அம்மா யாருன்னா இந்த டியூ ஹச் தான். ஓகேவா? ஹச்சுக்கும் ஓவுக்கும் உள்ள ரிலேஷன். அப்போ ஹச்சோட பொண்ணு தான் ஜி, பொண்ணோட பையன். அப்படிதானே? பொண்ணோட பையன் தான் யாரு? ஓ. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹச் ரிலேட்டட் டு ஓ. ஓ வந்து ஹச்சை என்ன முறையில அழைப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஓவோட அம்மா வந்து ஜி, அம்மாவோட அம்மா அப்ப என்ன சொல்லுவான்? பாட்டி அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அப்ப கிராண்ட் மதர் இருக்கா? சோ மேட்டர்னல் கிராண்ட் மதர்னு கொடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல அம்மா வழி பாட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த ஓவோட அம்மா, அந்த அம்மாவோட அம்மா தான் யாரு? ஹச். அப்போ மதர்ஸ் மதர், அம்மாவோட அம்மா. ஓகே, இல்லனா மேட்டர்னல் என்ன சொல்லியிருப்பாங்க? மேட்டர்னல் கிராண்ட் மதர். ஓகேவா? சோ அம்மா வழி பாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். சோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் வரி வரியா ரீட் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, A and B can do a piece of work in 5 days and 10 days respectively. ஓகேவா? ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா 5 நாளில் முடிச்சிருவான். B ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிருவான். They began the work together. 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. பட் A left after some days. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் A வேலையை விட்டு போயிருந்தான். And B finished the remaining work in 8 days. மீதி இருக்க வேலையெல்லாம் B வந்து என்ன பண்றான்? முடிக்கிறான். After how many days did A leave? அப்போ A வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் வேலையை விட்டு போயிருப்பான்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். A மற்றும் B ஒரு வேலையை முடிக்க 5 நாட்கள் மற்றும் 10 நாட்கள் ஆகும். இப்போ A கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்க, ஒரு கேக்கை நீ பண்ணி முடி அப்படின்னா அந்த கேக்கை ஃபுல்லா பண்றதுக்கு Aக்கு 5 நாள் ஆகும். அதே Bக்கு இல்லைன்னா ஒரு வீடு கட்டுற வேலை, ஓகே, ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுற வேலையை A கிட்ட கொடுக்கீங்கன்னா 5 நாள்ல முடிப்பான். B கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா 10 நாள்ல முடிப்பான். ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? அவர்கள் ஒன்றாக வேலையை தொடங்கினார்கள். 2 பேரும் ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சில நாட்களுக்கு பிறகு A வந்து வெளியே போயிட்டாரு, வெளியேறினார். ஓகே, A வந்து வேலையை விட்டு போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை வந்து B என்ன பண்றாருன்னா 8 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப எத்தனை நாளைக்கு அப்புறம் A வெளியே போயிருப்பாரு? இதான் கொஸ்டின். ஓகேவா? சோ கொஸ்டின் கிளியரா புரியுதா? இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம LCM மெத்தட்ல தான் சால்வ் பண்ணுவோம். இதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க LCM எடுக்கணும். ரெண்டுக்கும் LCM எடுத்தா என்னது வரும் உங்களுக்கு? 5க்கும் 10க்கும் LCM எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு LCM வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க உங்களுக்கு இதை 10ஆ மாத்தணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இதை 10ஆ மாத்தணும் அப்படின்னா ஸோ இந்த 10ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. ஓகே, அப்போ ஏயோட திறமை வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 10ஆ மாற்றணும் அப்படின்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏயோட திறமை எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுறான். இதுதான் திறன். ஓகேவா? ஸோ இதுதான் திறமை. ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னா, டார்கெட் எவ்வளோன்னா 10. ஏயோட திறமை எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். பியோட திறமை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கேக் தான் பண்ணுவான். இதுதான் பியோட திறமை. இப்போ மீதி இருக்க வேலையை பி வந்து 8 நாளில் முடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. பி வந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறான்? 8 நாள் வேலை பார்க்கறான். பி எத்தனை நாள் வேலை பார்க்கறான்? இங்க ரிவர்ஸ்ல இருந்து போங்க இந்த क्वेश्चनக்கு. ஓகே, சோ மீதி இருக்க வேலையை பி 8 நாள்ல முடிக்கிறான். பியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேக் தான் பண்ணுவான். இங்க டோட்டல் டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கேக் எனக்கு வந்து பண்ணணும். பியோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். பி மட்டும் தனியா எத்தனை நாள் வேலை பார்த்திருக்கான்? 8 நாள் வேலை பார்த்திருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணா அப்படின்னா 8 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணிருப்பான்? 8 × 1 8 கேக் பண்ணிருப்பான். அப்போ 10 டோட்டல் டார்கெட் எவ்வளவு? 10. அப்போ 10 - 8. ஓகே, ஏன்னா இது பி மட்டும் தனியா வேலை பார்த்தது. பி மட்டும் தனியா 8 கேக் பண்ணிருக்கான். ஓகே, சோ மீதி இருக்கிறது எவ்வளவு? 10 - 8 2 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப மீதி இருக்க அந்த வேலை அப்படிதானே? இந்த 2ங்கிறது ஆரம்பத்துல இருந்த வேலை. ஓகேவா? அந்த ஆரம்பத்துல இருந்த வேலையை யாரு பண்ணிருப்பாங்க? அந்த ஆரம்பத்துல இருந்த வேலையை ஏயும் பியும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க. நான் ரிவர்ஸ்ல இந்த क्वेश्चन அப்ரோச் பண்றேன். பி மட்டும் 8 நாள்ல வேலையை முடிக்கிறான். ஓகேவா? நான் ரிவர்ஸ்ல இருந்து போறேன். ஓகேவா? மொத்தமா எனக்கு டார்கெட் எவ்வளவுனா 10 தான் டார்கெட். இதுல பியோட வேலை, பி தனியா பார்த்த வேலையை மட்டும் நான் தனியா கழிக்க போறேன்.
ஓகே, பி 8 நாள் மட்டும் வேலை பார்த்திருக்கானா பியோட திறமை வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணுவான். அப்ப 8 நாள்னா 8 நாளைக்கு 8 கேக் பண்ணிருப்பான். அப்ப இந்த 10 கேக்ல பியோட வேலை, பி தனியா வேலை பார்த்தது, பி மட்டும் தனியா வேலை பார்த்தது 8 கேக்கு. அதை கழிச்சிட்டேன். அப்ப மீதி எத்தனை இருந்திருக்கும்? 2 கேக் இருந்திருக்கும். ஓகே, அப்ப இந்த 2 கேக்குங்கிறது ஆரம்பத்துல பண்ணி வச்சது. ஆரம்பத்துல யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க? ஆரம்பத்துல ஒன்றாக வேலையை தொடங்கினார்கள். ஓகே, ஸ்டார்டிங்ல என்னாச்சு? they began the work together. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்தாங்க. அப்ப ஆரம்பத்துல உள்ளதுதான் அந்த 2 கேக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்துனா திறமை எவ்வளவு? ஏயோட திறமை 2, பியோட திறமை 1. அப்ப 2 பேரோட திறமை உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நாளைக்கு இவன் 2 கேக் பண்ணுவான், இவன் 3 கேக் பண்ணுவான். அப்ப 2 + 3 என்ன? 2 + 1 என்ன வரும்? 3 கேக் பண்ணுவாங்க. ஏயும் பியும் கூட்டு சேர்ந்தான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணிடுவாங்க. பட் ஆரம்பத்துல எத்தனை இருந்திருக்கு? 2 தான் இருந்திருக்கு. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 கேக் பண்ணுவாங்க. அப்ப இதுல எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 2ல. சோ 2/3. ஓகேவா? அப்ப இந்த 2/3 நாளுக்கு அப்புறமா ஏ வேலையை விட்டு போயிருப்பான். ஓகே, சோ 2/3. ஓகே, இந்த 2 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2/3 நாள் ஆகும். ஓகேவா? சோ ஏன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவாங்க. இங்க வந்து டேஸ்ன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து கேக்குன்னு கூட எழுதிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவாங்க இவனோட திறமை. ஆனா ஆரம்பத்துல 2 கேக் தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் எத்தனை நாள்ல பண்ணிருப்பாங்க? இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x = 2 கிடைக்கும். இதுல இருந்து x = 2/3 கிடைக்கும். ஓகே, சோ பிகினருக்கு நான் இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி 2/3 வந்துச்சு அப்படின்னு. நீங்க வந்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண இதை பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம்? மீதி இருக்க 2 அப்ப எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? 2/3 டேஸ் முடிச்சிருப்பாங்க. ஓகே, புரியுதா? இது எப்படி 2/3 போட்டேன் புரியுதா உங்களுக்கு? ஏபியோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்றாங்க? ஒரு நாளைக்கு அவன் 3 கேக் பண்ணுவான். ஆனா இங்க இருக்கதே 2 கேக் தான். ஓகே, அப்ப இந்த 2 கேக்க பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலா 2/3 வந்து கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? 2/3ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ நான் திருப்பி சொல்றேன், நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸ்க்கு வாங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? ஏயோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 9ன்னு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ இருக்க இடத்துல 11 ஸ்கொயர், பி இருக்க இடத்துல 9 ஸ்கொயர்னு போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் எக்ஸாமில் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த டைம் கன்சியூம் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த கொஷினே எக்ஸாமில் கொடுக்காங்க. இதுக்கு நம்ம அல்ஜிப்ரால ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். அல்ஜிப்ரால என்ன ஷார்ட்கட் படிச்சிருப்போம்? அதாவது மேலே இருக்க a² + b² + ab அப்படி இருக்கட்டும். கீழே இருக்க a³ - b³ எப்படி எழுதலாம்? a³ - b³ கான ஃபார்முலா a - b × a² + b² + ab ன்னு எழுதலாமா? a³ - b³ கான ஃபார்முலா என்ன? a - b × a² + b² + ab. இத பார்த்ததுமே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். ஓகேவா? பார்த்ததுமே என்ன தோணணும்? a³ - b³ கான ஃபார்முலா a - b × a² + b² + abங்கிறது ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அப்படி ஆனாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா அந்த क्वेश्चन just 2 செகண்ட்ல சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்ப a³ - b³ நான் எப்படி எழுதலாம்? a - b × a² + b² + ab நான் எழுதிக்கலாம். ஓகே, அப்ப மேல இருக்க a² + b² + ab யும் கீழ இருக்குது எனக்கு கேன்சல் ஆகிருமா? கேன்சல் ஆனா 1/a - b. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் 1 செகண்ட்ல வரும். 1/a யோட வேல்யூ என்னது? 11. b யோட வேல்யூ என்னது உங்களுக்கு? 9. ஓகே, 11 - 9 ஆன்சர் என்ன வரும்? 1/2. சோ 1/2ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? இதுல இன்னும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a³ - b³ ஓட ஃபார்முலாவுக்கு a + b வருமா a - b வருமா அப்படிங்கறத கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. சோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. கொடுத்திருக்கதே a³ - b³ தான். இங்க மைனஸ் வருதுன்னா கண்டிப்பா இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஓகே, அப்ப a - b தான் வரும். ஓகே, தெளிவா புரியுதா? ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. a - b க்கு பதிலா a + b போட்டு விட்டீங்கன்னா ஆன்சரே மாறிடும். என்ன வந்துடும்? 1/20 வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணிடணும்? கரெக்டாக ஃபார்முலாவை போட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? a man drives his car for 24 km at the speed of 48 km/h and for the next 1.5 years he drives at a speed of 80 km/h. Find his average speed for the entire journey. ஒரு மனிதன் தனது காரை மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் 24 கிலோமீட்டர் தூரம் ஓட்டுகிறார். மேலும் அடுத்த 1.5 மணி நேரத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுகிறார். முழு பயணத்திற்கும் அவரது சராசரி வேகத்தை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 48 கிலோமீட்டர் வேகத்துல ஓகே, ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க
அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா 48 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எவ்வளவு தூரம் பயணம் பண்றாருன்னா 24 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்றாரு. அடுத்து டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாருன்னா 1.5 hours வந்து டைம் எடுத்துக்கிறாரு. அவரோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா 80 கிலோமீட்டர் பெர் அவர்னு ஸ்பீடு இருக்கு. அப்ப இந்த பயணத்துக்கும் உள்ள சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி நாம கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது 2ab டிவைடட் பை a பிளஸ் பின்னு போடுவோம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஏன்னா இந்த 2ab டிவைடட் பை a பிளஸ் b எங்க யூஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன மேம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ தென்காசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென்காசி இருக்கு, இங்க வந்து திருநெல்வேலி இருக்கு. ஓகே, தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில 70 கிலோமீட்டர். இப்போ தென்காசில இருந்து ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போகும்போது 40 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. ஓகே, அதே ஆளு திருப்பி என்ன பண்றாரு? திருநெல்வேலியில இருந்து தென்காசிக்கு வராரு. இங்க வரும்போது 50 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. அப்ப இந்த ரெண்டு பயணத்திலையும் பாருங்களேன், தென்காசியில இருந்து திருநெல்வேலி போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர் அவர். திருநெல்வேலியில இருந்து தென்காசி வரும்போது பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வராரு. ஆனா ரெண்டு இதுலயுமே டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். தென்காசியில இருந்து திருநெல்வேலி போனாலும் சரி, திருநெல்வேலி இருந்து தென்காசி வந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து 70 கிலோமீட்டர் தான். அப்ப இதுதான் என்னது? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2ab டிவைடட் பை a plus b. சில புக்ல பாத்தீங்கன்னா 2s1 s2 டிவைடட் பை s1 plus s2 னு கொடுத்திருப்பாங்க. ab s1 s2ங்கிறது வேற எதுவும் இல்ல. இந்த ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 தான் என்னதுன்னா s1 s2 இல்லனா ab. ஓகேவா? அப்ப இந்த ஆவரேஜ் ஸ்பீடு எங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a plus b வந்து யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல. ஓகே, இதுல வந்து 24 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காரு. இதுல எவ்வளவு கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 24 வராது. வேற என்ன வரும்ங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இல்லனா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இத தான் நீங்க யூஸ் பண்ணனும். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருக்காரு? 24 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காரு. இரண்டாவது பார்ட்ல பாருங்க எவ்வளவு பயணம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியுதா? தெரியல. ஸ்பீடும் இருக்கு, டைமும் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப இதுல இருந்து ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா, அதாவது டைம் எங்க கொண்டு போயிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்ப ஸ்பீடும் டைமும் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பீடு 80, டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5. அப்ப 80 இன்டு 1.5 ன்னு போடுவீங்க. 15, இந்த ஜீரோவும் இந்த புள்ளியும் கட் ஆகிரும். 15 8 120. அப்ப 120 கிலோமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் பயணத்துல 24 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காரு. இரண்டாவது பயணத்துல 120 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காரு. நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா? திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடையில 70 கிலோமீட்டர், தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கு திருப்பி வந்தாலும் 70 தான். பட் இந்த பயணத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் 24 இருக்கு, ரெண்டாவது 120 இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல. அப்படி கான்ஸ்டன்டா இல்லன்னா நாம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஓகே, தெளிவா புரியுதா? ஏன்னா பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்ததுமே சராசரி வேகம் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு ஸ்பீடு போயிருக்காரு? 24. சோ ரெண்டாவது இதுல 80. சோ 2 × 24 × 80 டிவைடட் பை 80 + 24 104 ன்னு போட்டு கால்குலேட் பண்ணிடுவாங்க. சோ ஆன்சர் தப்பு. சோ அந்த தப்பை பண்ணக்கூடாது. நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல 24 கிலோமீட்டர், ரெண்டாவது இதுல 120 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு டைம் எடுத்திருக்காருங்கிறது தெரியுமா? தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஜர்னில டைமை கால்குலேட் பண்ணுங்க. அதேதான் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்க என்னெல்லாம் இருக்கு? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 24. ஸ்பீடு எவ்வளவு? 48. அப்ப 24 பை 48 போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 0.5 கிடைக்குமா? ஒரு 24 24 2 இருக்கும். சோ 1/2. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 1/2 hours வந்து எடுத்துக்கிறாரு. 1/2 நாள் வச்சுக்கோங்க, இல்ல 0.5 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 1.5 ன்னு வச்சிருக்காங்களா, நீங்க கட் பண்ணி வேணா 0.5 ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல 0.5 hour வந்து எடுத்திருக்காரு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல 0.5, ரெண்டாவது பயணத்துல 1.5. அப்ப டோட்டல் டைம்ங்கிறது 0.5 + 1.5. இப்போ நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 144 டிவைடட் பை இங்க ஒரு அரை இருக்கு, இங்க ஒரு 1.5 இருக்கு. 1.5யும் அரையும் எத்தனை? 2. ஓகே, இல்லனா 1.5 0.5 ன்னு போட்டீங்கன்னா 0 1 1 2 2.0 ன்னு கிடைக்கும். அத நாம நார்மலாவே கால்குலேட் பண்ணிரலாம். அப்ப இதையும் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 144 பை 2ங்கும்போது 72 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, அப்ப அந்த
அந்த ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவுன்னா 72ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரியுதா? எங்க வந்து 2ab டிவைடட் பை a plus b வந்து இது பண்ணணும், எங்க வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிருப்போம். எல்லா இதுலயுமே எக்ஸாம்ல வந்து அதை தாண்டி வேற எதுவுமே கேட்டுற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா டாபிக்கும் பெஸ்டா பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். அதுக்கான ரிவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ரிமைனிங் இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த கிளாसेस எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா புரியும். அப்படி தெளிவா புரிஞ்சது அப்படினா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ இருக்கக்கூடிய 25 டேஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 499. அதே மாதிரி உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேம் இந்த டைம் வந்து NTPC குரூப் டி எக்ஸாம்லாம் நான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், சோ அடுத்த வருஷமும் ரயில்வேல நோட்டிபிகேஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா அடுத்து 2026க்கான எக்ஸாம்ஸும் வரும். ஓகேவா? அதுக்கான கேலண்டர் எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் இருக்கு இல்லையா? சோ குரூப் டிக்கான பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல உங்களுக்கு இருக்கும். குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா குரூப் டிக்கான கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். SSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருவோம். ஒரு டைம் நீங்க ஃபீஸ் வந்து 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். இதுல இருக்க எல்லா கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க லைஃப் டைம் அக்சஸா எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் இதுல நீங்க ஒரு குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் அடுத்து இருக்கக்கூடிய NTPCயோட 12th லெவலா இருக்கட்டும், டிகிரி லெவலா இருக்கட்டும், SSCயோட CGL இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இதுல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகே, GDC எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இதுலயே கவர் பண்ணிருப்போம். நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டி பேட்ச்ல கொடுத்திருக்க 50% கிளாसेस மட்டும் அட்டெண்ட் பண்ணாலே உங்களால ஈஸியா செலக்ட் ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு மத்த எல்லா ஸ்டூடெண்ட்டை விட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, சோ கரெக்ட்டா ஜாயின் பண்ணுங்க. டெய்லி லைவ் கிளாஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டுமே போதுமானது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே கொடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா காலேஜ் முடிச்சு அதாவது மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 18 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வேலைக்கு போயிடலாம். பட் உங்க சைட்ல இருந்து எஃபோர்ட் போடணும். ஓகேவா? காலேஜோட இதையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைம்ல கையில இருக்க மொபைல் போனு லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு புக்குக்காகவே ரொம்ப தேடி அலையணும். ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு கூட கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம கோச்சிங் சென்டர் எல்லாமே தேடி அலையணும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துட்டு, ஆனால் நம்ம கையில் இருக்க அந்த மொபைல் ஃபோனை நல்ல விதமாக பயன்படுத்தணும். ஏன்னா அதுக்குள்ளே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற யூடியூப்ல கூட நல்ல வீடியோஸும் இருக்குது. கிளாஸ் டீச்சிங் எடுக்கிறது, எஜுகேஷனுக்கான இதுவும் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடியதும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ நம்மளோட கோலில் வந்து நம்ம ரொம்ப சுயநலமாக இருக்கணும். நம்ம எய்மை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது. ஓகேவா? சோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தா லாஸ் யாருக்கு? நமக்கு தான் லாஸ். ஓகேவா? அதனால நம்மளோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நாம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்றதுலயே சுயநலமா இருக்கணும். அதுக்காக நம்மளோட டைமை வந்து எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? சோ தேவையில்லாம வீடியோஸ் பாக்குறது அந்த மாதிரி எதுக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கரெக்டா நம்ம கோலுக்காக என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் படிக்கணும். ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேற எதனாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதனால இப்போ ஆன்லைன் கோர்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வீட்ல இருந்துகிட்டே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிரலாம். ஓகே, சோ அதனால இப்பவே 18 வயசுல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ள போங்க. உங்களுக்கான கிளாसेस எல்லாமே இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருப்போம். எந்த பேட்சுக்கு ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான கிளாसेस, மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். குரூப் டினா அதுக்கான கிளாसेस, மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். SSCக்குனா அதுக்கான கிளாसेस எல்லாமே இருக்கும். வாரம் டெஸ்ட் கொடுத்துருவோம். அது மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவோம். டெய்லி காலையில 10:30 இருந்து 11:30 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ்
லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். 11 தான் பேர், ஆனால் பார்த்தீங்கன்னா 12 மணி வரை லைவ் கிளாஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் பண்ணுங்க. NTPCக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ல போய் நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் வந்துடும். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.